ஹலோ கைஸ், வெல்கம் டு வேர்ல்ட் அகாடமி. கேன்வா பற்றி உங்களுக்கு இது வரைக்கும் எந்த ஐடியாவும் இல்லாமல் இருந்தால் கூட இந்த 30 மினிட்ஸ் வீடியோ கேன்வா பற்றி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த சேம் டைம் உங்களுக்கு தேவையான ஃபேஸ்புக் பேனர்ஸ், யூடியூப் தம்ப்நெயில் எதுவாக இருந்தாலும் நீங்களே பண்ணிக்கலாம். ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், கோரல் ட்ரா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் கூட அதில் பண்ணுற மாதிரி ப்ராஜெக்ட்ஸை கேன்வாவில் உங்களால் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேன்வாவோட இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்றது நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து வெப்சைட்டில் இப்போ இது வந்து ஜஸ்ட் canva.com, தட்ஸ் அ வெப்சைட். நீங்க இந்த வெப்சைட்ல எந்த பேஜ்ல இருந்தாலும் கேன்வாவுடைய ஹோம் பேஜுக்கு நீங்க வரணும்னா ஜஸ்ட் இந்த லோகோ மேல வச்சு நீங்க கிளிக் பண்ணா போதும், கேன்வாவுடைய டைரக்ட் ஹோம் பேஜுக்கு நீங்க வந்துருவீங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்ல, உங்களுக்கு இதுல பாக்குறப்ப வந்து நீங்க ஒரு ப்ராஜெக்ட் நீங்க பண்ணணும்னா டிசைன் ஸ்பாட்லைட் இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கனால உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதுல விஷுவல், டாக்ஸ், ப்ரெசன்டேஷன்ஸ், ஒயிட் போர்ட்ஸ், பிடிஎஃப் எடிட்டர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இதுல பிசினஸ் கார்ட்ஸ் இதெல்லாமே இருக்கும். இதுல உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் டைரக்டா இந்த கிரியேட்டட் டிசைன்ல இருந்து நீங்க வந்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், நீங்க ஒரு டெம்ப்ளேட்டா அப்படியே ஒரு டெம்ப்ளேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா, இல்ல வந்து பிளாங்கா ஒரு ஒயிட் போர்ட்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணுமான்றதை நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு டெம்ப்ளேட்ல இருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சேன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்ண ஒரு ஃபிளையர்ஸ் எனக்கு கிரியேட் பண்ணணும். அது ஜஸ்ட் எனக்கு அந்த ஃபிளையர்ஸை நான் இங்க கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபிளையர்ஸை பேஸ் பண்ண எல்லா டெம்ப்ளேட்ஸுமே நமக்கு இதுல இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். பாத்தீங்களா, இந்த மாதிரி இருக்கிறது நமக்கு பார்க்க முடியும். ஸோ இதுல வந்து நிறைய ஃப்ரீ இருக்கும், அதே மாதிரி வந்து ப்ரொமோஷன்ஸ் இருக்கும். நீங்க இப்போ எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு தேவைன்னா ஜஸ்ட் நீங்க இதை கிளிக் பண்ணா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சூஸ் ஆயிரும். ஓகேவா, ஸோ இதுல வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி எடிட் பண்ணணும்னு பாக்குறதுக்கு முன்னாடி, ஸோ இதே இடத்துக்கு இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா, இந்த லெஃப்ட் சைட்ல வந்து பிளாக் கலர் இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் உடைய என்வரான்மெண்ட் உங்களுக்கு இருக்கும். இது வந்து ஆக்சுவலா கேன்வாவுடைய வெப்சைட். இங்க நீங்க பாக்குறப்போ இந்த ஒர்க் ஷாப் உடைய என்வரான்மெண்ட் இருக்கும். ஸோ இதுல வந்து எப்படி வரலாம், டைரக்டா நம்ம வந்து டிசைன் ஸ்பாட்லைட்ல போய் நமக்கு எந்த விஷயம் தேவையோ, இப்போ எக்ஸாம்பிள் போட்டோ எடிட்டர் தேவையா, பேக்ரவுண்ட் ரிமூவர் தேவையா, ஸோ டிஷர்ட்ஸ் தேவையா, உங்களுக்கு என்ன தேவையோ அதை கிளிக் பண்ணி டைரக்டா நீங்க இங்க வந்து அந்த டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணியே நீங்க ஒர்க் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்க டைரக்டா உங்களுக்கு வந்து இந்த கிரியேட்டிவ் டிசைன் இதை நீங்க கிளிக் பண்ணாலே போதும். இப்போ எக்ஸாம்பிள் கிரியேட்டிவ் டிசைன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்கேயும் பாருங்க, இந்த டிசைன் ஸ்பாட்லைட்ல உங்களுக்கு என்னெல்லாமா இருக்குமோ அதெல்லாம் இங்கேயும் உங்களுக்கு வந்துடும். ஸோ சேம் டைம் இப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் பண்ணணும் வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டாகிராமுடைய ஒரு போஸ்ட்டுக்கு தேவையான ஸோ எந்த ஒரு டெம்ப்ளேட்ஸும் இல்லாம பிளாங்க் டெம்ப்ளேட் நமக்கு ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ இதுக்கு மாதிரியே நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். த சேம் டைம் நம்ம இந்த டிசைன் ஸ்பாட்லைட்ல இருந்து நம்ம எப்படி வந்தோமோ அதே மாதிரி கிரியேட்டிவ் டிசைன் கிளிக் பண்ணி வந்தாலும் நமக்கு இந்த ஒர்க் ஷாப்ல வர முடியும். ஸோ இதுதான் கேன்வாவோட ஒர்க் ஷாப். இங்க தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம் எல்லாமே. ஓகேவா, ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள் இந்த கிரியேட் டிசைன்ல போய் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் போஸ்டா, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸா, மற்றபடி வேற என்ன உங்க ப்ரொஃபைல் பிக்சர் கிரியேட் பண்ணுமா, எது வேணாலும் நம்ம இங்க வந்து கிளிக் பண்ணி வரலாம். சேம் டைம் நமக்கு வந்து சைஸ் வந்து கஸ்டம் சைஸுக்கு வேணும்னா கீழே வந்து கஸ்டம் சைஸ்னு ஒன்று இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணாலே போதும். ஆக்சுவலா இப்போ இந்த பாருங்க, இதுல வித் ஹைட் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் போஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து 1080 வித் 1080 ஹைட் கொடுக்குறேன். ஸோ யூனிட்ஸ் வந்து நமக்கு என்ன வேணும், பிக்சல்ல வேணுமா, இல்ல எம்எம்ல வேணுமா, சிஎம்ல வேணுமா, இன்ச்ல வேணுமா, எதுவாக இருந்தாலும் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ கிரியேட் டிசைன்ல போய் கஸ்டம் சைஸ்ல வந்து நம்ம கொடுத்துட்டு கிரியேட்டிவ் நியூ டிசைன் மட்டும் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தேவையான கஸ்டம் டிசைன் நமக்கு இந்த இடத்துல வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள் இதுல டிஃபால்ட்டா நம்ம ஒரு விஷயம் கிளிக் பண்ணி உள்ள வர்றதுக்கு நம்ம வந்து ஒரு கஸ்டம் டிசைன் கொடுத்து அந்த கஸ்டம் டிசைன் மூலமா கூட நம்ம வந்து இந்த இடத்துல உள்ள வர முடியும். ஓகே, ஸோ ஃபைன். இப்போ டைரக்டா நம்ம வந்து இப்போ இங்க வந்தாச்சு. இப்போ இந்த ஒர்க் ஷாப்ல வந்து இப்போ இங்க பாருங்க, இங்க டிசைன், எலிமெண்ட்ஸ், டெக்ஸ்ட், பிராண்ட், நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இதை பத்தி ஒரு ஐடியா உங்களுக்கு வேணும். ஸோ இதை வந்து ஜஸ்ட் இந்த ஒர்க் ஷாப்ஸ்ல என்னெல்லாம் டூல்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட்டுமே நீங்க ஈஸியா எடுத்து பண்ண முடியும். ஓகே, இதுல பாருங்க, இதுல வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு பிளாங்க் ஒரு போர்டு ஒன்று இருக்கு. ஸோ இதுல டிசைனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ இதுல நமக்கு டிஃபால்ட்டா நிறைய டிசைன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுல வந்து நம்ம எந்த டிசைன்ஸ் வேணாலும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுல. ஓகேவா, மற்றபடி டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் ஜஸ்ட் சர்ச் பண்ணி, இப்போ எக்ஸாம்பிள் வேற ஏதாவது ஆன்லைன் கிளாஸ் பேஸ் பண்ணி எனக்கு வேணும்னா ஜஸ்ட் இதுல போய் நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் நான் வந்து சர்ச் பண்ணிக்கிறேன். நான் சர்ச் பண்ணா ஆன்லைன் கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி என்னெல்லாம் டெம்ப்ளேட்ஸ் இருக்குமோ அதெல்லாம் வரும் நமக்கு. மற்றபடி நான் வந்து இப்போ ஆன்லைன் ஒர்க் ஷாப், ஓகே, ஸோ அதே மாதிரி வரும். இப்போ எக்ஸாம்பிள் இல்லை நம்ம வந்து என்ன தேடுறோம், பெட் ஷாப், அப்படி சர்ச் பண்ணால் அந்த பெட் ஷாப்புக்கு தேவையான டிசைனிங் டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இதில் நம்ம வந்து எந்த ஒரு விஷயம் நான் இதை கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டெம்ப்ளேட் எனக்கு தேவைன்னு வச்சுக்கோங்களேன், நான் இதை எடுத்து அப்படி யூஸ் பண்ணிக்கிறேன் நான். ஓகேவா, ஸோ அதே மாதிரி
இப்போ அதுக்கப்புறம் இந்த பக்கம் வர்றது வந்து எலிமெண்ட்ஸ் நிறைய வரும் உங்களுக்கு. இந்த எலிமெண்ட்ஸ் மீன்ஸ் எலிமெண்ட்ஸ்லாம் நமக்கு ஒருவேளை நமக்கு ஒரு லோகோ தேவைப்படுது, மற்றபடி நம்ம ஒரு ஸ்டிக்கர்ஸ் நமக்கு தேவைப்படுது, வேற சார்ட்ஸ் நமக்கு தேவைப்படுது. இதெல்லாம் தேவைப்படுனா நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா எலிமெண்ட்ஸ்ல வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த எலிமெண்ட்ஸ்குள்ள நம்ம பாக்குறப்போ இந்த பாருங்க, இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு கேன்வாவோட லோகோ வேணும்னா ஜஸ்ட் கேன்வாக்கு தேவையான லோகோவே தனியாக நிறைய கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி யூ வில் கெட் லாட் ஆஃப் ஷேப்ஸ் அவைலபிள் ஹியர். இப்போ எக்ஸாம்பிள் இதுல ஒரு ஷேப்ஸ் எனக்கு வேணும். சரி, இப்போ இந்த ஒரு பிளாங்க் ஒயிட் போர்டு நமக்கு இதுல இருக்கு. ஸோ இதுல வந்து நமக்கு ஏதாவது வேற டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நீங்க ஏதாவது அப்ளை பண்ணணும்னா அதுக்கு மேல வச்சு சும்மா கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி ஓகேவா? நம்ம சூஸ் பண்ண டெம்ப்ளேட்ஸ் மேல வச்சு நீங்க இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணா இந்த இடத்துலயே உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் இமேஜஸ் உங்களுக்கு வரும். ஸோ எந்த விஷயம் உங்களுக்கு எடிட் பண்ணதா இருந்தாலும் சரிதான். இப்போ எக்ஸாம்பிள் இதோட பேக்ரவுண்ட் ஒரு ஜஸ்ட் ஒரு நார்மல் லேயர் இது. இதை கிளிக் பண்ணா இதுக்கு மேல இந்த பக்கம் உங்களுக்கு நிறைய சாய்ஸ், அதை என்னெல்லாம் பண்ண முடியும்னு நமக்கு இதுல தெரியும். ஜஸ்ட் ஒருவேளை நீங்க ஒரு இமேஜை நீங்க இம்போர்ட் பண்றீங்க, அந்த இமேஜுக்கு மேல வச்சு கிளிக் பண்ணாலே போதும், அந்த இமேஜை நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்ன்றது இந்த இடத்துல நமக்கு ஆப்ஷனா நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஒரு லேயரை மட்டும் கிளிக் பண்றேன். ஸோ அதர்வைஸ் நம்மளுடைய டிஃபால்ட் பேக்ரவுண்ட் இது, இதை மட்டும் நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா இந்த இடத்துல இது பாருங்க, இதுல வந்து பேக்ரவுண்ட் கலர் நமக்கு ஆப்ஷன் கேட்குது. இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இதுல வந்து ஏகப்பட்ட பேக்ரவுண்ட்ஸ் இருக்கு, எந்த பேக்ரவுண்ட் வேணாலும் நான் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிரீன் சூஸ் பண்றேன், நான் கிரீன் சூஸ் பண்ணிக்கலாம். நான் அதே மட்டும் இல்ல, எனக்கு கஸ்டமைஸ் பண்ணணும், எனக்கு மேனுவலா எனக்கு ஒரு கலர் சூஸ் பண்ணணும்னா ஆட் ஏ நியூ கலர் கொடுங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம இதுல வந்து எந்த கலர் தேவையோ அந்த கலரை வந்து நம்மளால கொடுக்க முடியும் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ பேக்ரவுண்ட் நமக்கு தேவையான கலர்ஸ் வந்து நம்மளே இந்த இடத்துல கொடுக்க முடியும். ஓகே, நான் இப்போ இந்த கலர்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். அதர்வைஸ் இந்த கலருடைய கோடு உங்களுக்கு தேவைன்னா அந்த கோடை நீங்க அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். கலர் கோடை பொறுத்த வரைக்கும் போட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், கோரல் டிரா எல்லா இடத்துலயும் ஒரே கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கலர் கோடை வந்து எந்த சாஃப்ட்வேர்ல நீங்க யூஸ் பண்ணாலும் இதே மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஓகே, ஜஸ்ட் இப்போ நாங்க கிளிக் பண்ணா அது போயிருது, இது வெளியே வச்சு கிளிக் பண்ணா அது போயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து எதுல இருக்கோம், எலிமெண்ட்ஸ்ல இருக்கோம். இந்த எலிமெண்ட்ஸ் நம்ம பாக்குறப்பவே அந்த எலிமெண்ட்ஸ் லோகோல நமக்கு பாருங்க அந்த ஷேப்ஸ் எல்லாம் காட்டுது, என்னெல்லாம் நம்ம இதுல கொண்டு வர முடியும்னு காட்டுது. இப்போ ஃபர்ஸ்ட் ஓகே, நான் வந்து இப்போ என்ன ஒரு ஷேப், இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து இதுல போய் ஷேப்ஸ் இருக்கு இல்லையா, ஷேப்ஸ் இருக்கும். இந்த ஷேப்ஸ்ல CR நீங்க கொடுத்தீங்கன்னா என்னெல்லாம் ஷேப்ஸ் இருக்குன்றது நமக்கு காட்டும். இதுல என்ன ஷேப் வேணாலும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஸ்டார் வேணும்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணா நமக்கு இந்த ஸ்டார் ஷேப்ஸ் வந்துடும் நமக்கு. ஸோ ஓகே, இப்போ நான் சொன்னேன் முதல்ல நம்ம எந்த ஆப்ஜெக்டிவ் நம்ம கிளிக் பண்றோமோ, இப்போ இதுல நான் கிளிக் பண்ணேன்னா ஆக்சுவலா நான் வந்து பேக்ரவுண்ட் லேயரை கிளிக் பண்ணிருக்கேன். ஸோ அதுல என்னெல்லாம் பண்ணலாம்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி பர்டிகுலரா நான் ஒரு ஷேப்பை நான் உள்ள கொண்டு வந்திருக்கேன், ஒரு ஸ்டார் ஷேப். இப்போ இது ஆப்ஜெக்டிவ்னா இதை நீங்க கிளிக் பண்றப்போ இந்த பாருங்க அதை என்னெல்லாம் பண்ண முடியும் நம்மளால இதுல பார்க்க முடியும். ஸோ இதுல வந்து அதை வந்து எந்த ஷேப்புக்கு நம்ம மாத்தணும் அப்படி மாத்திக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் அதை வேற எந்த கலருக்கு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணுமோ நம்ம அந்த கலருக்கு நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இதோட சைஸை வந்து நம்ம வந்து எப்படி வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இதுல வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு டெக்ஸ்ட் நம்ம கொடுக்குறோம்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு என்ன கலர்ஸ் தேவையோ அதை நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்துக்கலாம். ஃபைன். ஸோ அப்போ இதுல வந்து இந்த ஆப்ஜெக்டிவ் நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த அனிமேஷன் கிளிக் பண்ணி இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டிவ்க்கு என்ன அனிமேஷன் வேணுமோ அந்த அனிமேஷனை நீங்க இந்த இடத்துல கொண்டு வந்துக்கலாம் நீங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே இந்த இடத்துல பண்ண முடியும் உங்களால. ஓகே, அதே மாதிரி இங்க பாருங்க ஷேப்ஸ்க்கு கீழே வந்து கிராஃபிக்ஸ் தனியா உங்களுக்கு இருக்கு. ஸோ இதுல வந்து கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ரேட்டிங் கொடுக்குறோம் இல்லையா, அந்த ரேட்டிங் நமக்கு வந்து வேணும்னா ஸோ இதை நம்ம வந்து கிராஃபிக்ஸ்குள்ள இருந்து எடுத்துக்கலாம் நீங்க. அதே மாதிரி நீங்க வந்து இந்த கிராஃபிக்ஸ் நீங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பாருங்க. ஜஸ்ட் இப்போ ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒரு வீடியோஸ் நமக்கு வேணும், ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒரு அனிமேஷன் இது வேணும் நமக்கு வேணும்னா ஜஸ்ட் நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. இங்க CR கொடுத்தாலே என்னென்ன ஸ்டிக்கர்ஸ் இருக்கு நமக்கு பார்க்க முடியும். ஸோ நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்கு, எது வேணாலும் நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுல. ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஸோ இதெல்லாமே அனிமேஷன் வீடியோவும் உங்களுக்கு மாறிடும். ஸோ ஸ்டிக்கர்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்க அந்த கிராஃபிக்ஸ்குள்ளே உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ், போட்டோஸ் நிறைய வரும், உங்களுக்கு வீடியோஸ் இருக்கு. அப்புறம் பாருங்க சார்ட்ஸ். இந்த சார்ட்ஸ் வந்து CR நீங்க கொடுங்க, யூ வில் கெட் லாட் ஆஃப் சார்ட்ஸ் அவைலபிள் ஹியர். ஓகே, இதுல எந்த சார்ட்ஸ் வேணுமோ அந்த சார்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு வேணும்னா இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இந்த சார்ட் வந்துடும். ஸோ இதுல இருக்கிற நார்மலா நமக்கு அதை சைஸ் ரேஞ்சை நம்ம எவ்வளவு வேணாலும் மாத்திக்கலாம். நம்ம இது பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனுக்கெல்லாம் வந்து இந்த சார்ட் வந்து நீங்க சூப்பரா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. இதுல வந்து நீங்க இதுல உங்களுக்கு மேனுவலா உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்க எடிட் பண்ணிக்கலாம் நீங்க. இந்த இடத்துல வந்து எனக்கு குரூப் 4 வேணுமா, ஸோ உங்களுக்கு குரூப் 5 வேணுமா, எப்படி வேணாலும் நீங்க இதை எடிட் பண்ணிக்கலாம். நீங்க அதை எடிட் பண்றப்போ அது இந்த இடத்துல சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதுல இயர் மாத்தணுமா இல்ல ஐட்டம் மாத்தணுமா, ஸோ எது வேணாலும் மாத்தினா அதுக்கேற்ற மாதிரி மாறும் உங்களுக்கு. ஓகே,
ஸோ த சேம் டைம் இதை வந்து கூகுள் ஷீட்லயோ இல்லை நார்மல் டேட்டாவாவோ நீங்க வந்து இதை அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்க இது வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து வீடியோவே ரன் ஆகும். இதெல்லாம் நிறைய வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்களே இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளும் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதை யூஸ் பண்ணி ஸோ இதுக்கு கீழே வச்சு இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் திருப்பி இந்த சார்ட்ஸ் இந்த எலிமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற என்ன வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணால் ஜஸ்ட் இதுக்கு மேலே வச்சு கிளிக் பண்ணிட்டு இந்த டெலிட்டை நீங்கள் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இது ரிமூவ் ஆகிடும். அப்படின்னு பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி இந்த பேக் சைடு வாங்க. வந்தால் அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரேம்ஸ் இருக்கும். ஃப்ரேம்ஸு, கிரிட்ஸு, மோக்கப்ஸு, இதெல்லாம் நம்ம வந்து அடிக்கடி நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ எலிமெண்ட்ஸ் வந்து எப்பவுமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ எல்லாமே இப்போ டிசைன்ஸ்ல போய் வந்து நமக்கு தேவையான எல்லா டெம்ப்ளேட்ஸும் நம்ம எடுக்கிறோன்றது ஒரு பட்சத்துல இருந்தாலும் நமக்கு தேவையான இப்போ கஸ்டமைஸ்டா நமக்கு தேவையான சில விஷயங்கள் பண்ணணும்னா கண்டிப்பா நம்ம இந்த ஃப்ரேம்ஸ், கிரிட்ஸ், மார்க்அப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஒரு போட்டோஷாப்லயோ, கோரல் டிராவிலையோ, இல்லஸ்ட்ரேட்டர்லயோ நம்ம அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் எல்லாம் நம்ம பண்ண முடியும் இல்லையா. பட் இதுல டிஃபால்ட்டாவே நமக்கு நிறைய ஃப்ரேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்ப பாருங்க, இதுல டேபிள்ஸ் இருக்கு. இந்த டேபிள்ஸ் நம்ம எந்த டேபிள்ஸ் வேணாலும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதுல வந்து இருக்கிற ஃப்ரேம்ஸ்ல யூ வில் கெட் லாட் ஆஃப் ஃப்ரேம்ஸ் அவைலபிள் ஹியர். இதுல நம்ம எந்த ஃப்ரேம் வேணாலும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு இது வந்து ஒரு சைஸ் ஃப்ரேம், இந்த ஃப்ரேம் வேணும்னா இந்த ஃப்ரேம் நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரேம்ல நான் எந்த இமேஜ் வேணாலும் நான் உள்ள கொண்டு வர முடியும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஃப்ரேமை நான் எடுத்து உள்ள கொண்டு வந்துருக்கேன். இதுக்கு உள்ள நான் ஒரு இமேஜ் கொண்டு வரணும்னா இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இமேஜஸ் எல்லாம் எங்க இருக்கும், அப்லோட்ஸ் இருக்கும். நம்மளுடைய இமேஜஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ற எல்லா இமேஜஸும் நம்மளுடைய அப்லோட்ல இருக்கும். ஸோ இந்த அப்லோட்ல இருக்கிற இமேஜஸ் வந்து நான் அப்படியே கிராக் பண்ணி இந்த ஷேப்புக்கு நான் அப்படியே கொண்டு வர முடியும். இந்த இடத்துல பாத்தீங்களா, அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த இமேஜ் வந்து அப்லோட் ஆயிரும். ஸோ ஒன்றும் இல்லை, அந்த இமேஜை வந்து நீங்க அப்படியே கிராக் பண்ணி இப்படி நீங்க கொண்டு வந்தாலே போதும். இப்படி கிராக் பண்ணி நீங்க கொண்டு வந்தா போதும். இப்படி நீங்க வந்து இந்த இமேஜை இப்படி எடுத்து இங்க கொண்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த மவுஸ் மாறுறது நமக்கு தெரியும். இப்போ வந்து உங்க மவுஸை வந்து நீங்க ரிலீஸ் பண்ணா ஸோ ப்ராப்பரா அந்த பர்டிகுலர் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி அந்த இமேஜ் வந்து உள்ள பக்காவா செட் ஆயிரும். ஓகேவா. ஸோ ஒரு இமேஜுக்கு மேல நம்ம இன்னொரு இமேஜ் வைக்கல. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க இன்னொரு இமேஜ் இருக்கிறப்போ அந்த பழைய இமேஜ் வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் மேல இது வரும். இந்த மாதிரி எந்த இமேஜஸும் வேணும் நீங்க வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ அப்லோட்ஸ்ல தான் வந்து நம்மளுடைய இமேஜஸ், வீடியோஸ், ஆடியோஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா. இப்போ ஏதாவது ஒரு இமேஜ் வந்து நீங்க அப்லோட் பண்ணி நீங்க உள்ள கொண்டு வரணும்னா நீங்க டைரக்டா அப்லோடுக்குள்ள வந்துக்கோங்க. அப்லோட் ஃபைல் கொடுங்க. அப்லோட் ஃபைல் கொடுத்து நம்ம சிஸ்டத்துல எந்த இமேஜ் இருக்கோ அந்த இமேஜை வந்து நம்ம அப்லோட் ஃபைல் கொடுத்து உள்ள கொண்டு வந்துடலாம். அப்போ நம்ம வந்து அப்லோட் பண்ண இமேஜ் எல்லாமே இமேஜஸ்ல இருக்கும். நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே வீடியோஸ்குள்ள இருக்கும். நம்ம அப்லோட் பண்ண ஆடியோஸ் எல்லாமே ஆடியோக்குள்ள இருக்கும். ஓகேவா. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ இந்த அப்லோட்ஸ் நம்ம டைரக்டா திருப்பி எலிமெண்ட்ஸ்க்கே வருவோம். ஸோ எலிமெண்ட்ஸ்ல இப்போ நம்ம வந்து சொன்னோம். ஸோ இதே மாதிரி இந்த ஃப்ரேம்ஸ்லயே பேசிக் ஷேப்ஸான ஃப்ரேம்ஸ் இருக்கும். அதே மாதிரி டிவைஸ் பேஸ் பண்ணி உள்ளது இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப நிறைய டிவைஸ் பேஸ் பண்ணி இருக்கும். அது மாதிரி பேப்பர் ஷேப்ஸ் நிறைய இருக்கும். ஃப்ளவர்ஸ், பிளாப், ரிட்ரோ, லெட்டர்ஸ் பேஸ் பண்ணி இப்போ இந்த மாதிரி நிறைய இருக்கும். இப்போ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ சரி, இதில் வந்து இப்போ இந்த பர்டிகுலர் ஃப்ரேமை கிளிக் பண்ணிட்டு நான் ரிமூவ் பண்றப்ப அது கேட்குது. ஸோ அந்த ஃப்ரேம்ல இருக்கிற இமேஜை மட்டும் ரிமூவ் பண்ணணும்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணா அந்த இமேஜ் மட்டும் ரிமூவ் ஆயிடும் நமக்கு. ஓகேவா. மற்றபடி நான் வந்து அந்த ஃப்ரேமையே டெலிட் பண்ணா கிளிக் பண்ணா ஹோல் ஃப்ரேமும் நமக்கு போயிடும். ஓகேவா. இப்போ அதே மாதிரி ஜஸ்ட் இந்த இமேஜை நம்ம எடுத்தோம் வச்சுக்கலாம். இந்த இமேஜ் எடுத்து வச்சிருக்கோம். அதே மாதிரி அப்லோட்ஸ்குள்ள வந்து நம்ம வந்து அந்த இமேஜுக்குள்ள வேற அந்த ஒரு பர்டிகுலர் லெட்டருக்குள்ள நமக்கு வந்து ஒரு இமேஜ் வேணும்னா அந்த இமேஜையும் நம்ம இப்படி கொண்டு வர முடியும் நமக்கு. ஓகேவா. ஃபைன். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் அண்ட் டெலிட் ஃப்ரேம் நான் கொடுக்குறேன். கீழே அதே மாதிரி ட்ரெண்டிங் ஃப்ரேம்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் பார்க்குறப்போ வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆஃபர் நம்ம கொடுக்குறோம்னா இதெல்லாம் தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து போட்டோஷாப்ல பண்றப்போ நம்ம ஷேப்பை கிரியேட் பண்ணி நம்மளா வந்து இதோடைய நம்பர்ஸ் ஆஃப் இதெல்லாம் நம்ம கொடுக்கணும் நம்ம. ஸோ இது ஒன்றும் தேவையில்ல, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணாலே போதும். இப்போ இதுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டிவ் நம்ம சூஸ் பண்ணாலே நமக்கு வந்து என்ன கலர், இங்க வந்து கலர் ஒன்றுமே கொடுக்கல. இதை கிளிக் பண்ணி அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டிவ்க்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நம்ம கொடுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த கலர் கொடுக்குறேன்னா கொடுத்துக்கலாம் நான். ஓகேவா. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் ஃப்ரேம்ஸ்ல. ஓகே. அதே மாதிரி இந்த ஃப்ரேம்ஸ்குள்ள இப்போ எக்ஸாம்பிள் ஃப்ரேம்ஸ் நம்ம பார்த்தோம். கீழே கிரிட்ஸ்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கு. கிரிட்ஸும் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இமேஜஸை வந்து ஒரு கேலரி மாதிரி காட்டுறதுக்கு இந்த கிரிட்ஸ் நமக்கு யூஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த கிரிட்டை நான் கிளிக் பண்ணி உள்ள கொண்டு வரேன். இப்போ இது 3 பார்ட்டா வந்து பிரிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஒவ்வொன்றையும் நான் ஒவ்வொரு இமேஜை கொண்டு வர முடியும். இப்போ அதே மாதிரி நான் அப்லோட்ஸ்குள்ள வந்திருக்கேன். ஸோ இந்த இமேஜ் வேணாம்,
இதெல்லாம் அப்லோட்ஸ்ல நம்ம அப்லோட் பண்ணி வச்சிருக்க போட்டோஸ். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கூகுள்ல போய் வந்து போட்டோஸை டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து அப்லோட் பண்ணி நம்ம கொண்டு வரோம்னு பார்த்தோம். ஸோ நம்ம அப்லோட் பண்ண இமேஜ் போட்டோஸ் எல்லாமே இமேஜஸ்குள்ள இருக்கும், வீடியோ வந்து வீடியோஸ்குள்ள இருக்கும் நம்ம பார்த்தோம். மற்றபடி இல்ல, போட்டோஸ் வந்து எனக்கு இதுல டிஃபால்ட்டாவே போட்டோஸ் வேணும்னா இதுக்கு கீழே போட்டோஸ்னு தனி ஆப்ஷன் உண்டு. இந்த இடத்துல இதை வந்து கிளிக் பண்ணா நிறைய போட்டோஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து டாக்ஸ் எனக்கு வேணும்னா டாக்ஸ் நான் கொடுக்குறேன். ஓகேவா, கொடுத்து நான் அதை கிளிக் பண்ணா டாக்ஸ் பேஸ் பண்ண ஏகப்பட்ட போட்டோஸ் நமக்கு வரும். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இந்த டாகை வந்து கிளிக் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வரணும்னா ஸோ இது இங்கே கிளிக் ஆயிரும். இதை கிளிக் பண்ணி நான் இங்கே கொண்டு வரேன்னா இங்கே கிளிக் ஆயிரும். இது அதே மாதிரி இதை நான் இங்கே கொண்டு வரணும்னா இங்கே கொண்டு வந்து வர முடியும். ஸோ இதில் இந்த டாக்ஸை நான் கொண்டு வரணும்னா கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜஸ் நம்ம வந்து கிரிட்ஸை பேஸ் பண்ணியே நம்மளால பண்ண முடியும் இந்த இடத்துல. ஓகேவா, அதே மாதிரி பாருங்க, இதை கிளிக் பண்றப்போ திருப்பி டெலிட் இமேஜ்னா அந்த இமேஜ் மட்டும் போயிடும், பர்டிகுலர் இமேஜ் மட்டும். மற்றபடி இதை கிளிக் பண்ணி ஹோல் டெலிட் கிரிட் கொடுத்தா அந்த கிரிட்டும் சேர்ந்து போயிடும், மொத்தமா எல்லாமே போயிடும் நமக்கு. ஓகேவா, ஸோ அப்போ என்ன, நம்ம வந்து டிசைன்ஸ்ல வந்து ஹோல் டெம்ப்ளேட்ஸ் என்னெல்லாம் இருக்குமோ அந்த டெம்ப்ளேட்ஸை டைரக்டாவே நம்ம எடுத்துக்கலாம்னு பார்த்தோம். எலிமெண்ட்ஸ்ல வந்து மேனுவலா நமக்கு என்னெல்லாம் தேவை, அந்த எலிமெண்ட்ஸ்க்குள்ளதான் நமக்கு நிறைய இருக்கும். ஃப்ரேம்ஸ், கிரிட்ஸ், அதே மாதிரி நமக்கு தேவையான கிராஃபிக்ஸ் எல்லாமே இருக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம ஏதாவது விஷயம் மேனுவலா பண்ணோம்னா நம்ம அந்த கிரிட்ஸ் இதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி மார்க்அப்ஸ் வந்து சூப்பரான ஆப்ஷன். இதுல மார்க்அப்ஸ் நீங்க பார்க்குறப்ப எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இது வந்து ஒரு மார்க்அப்ஸ், நான் இப்போ இதை எடுத்து உள்ள வச்சுக்கிறேன் நான். ஓகேவா, வச்சுட்டு ஸோ இதுல இப்போ இந்த கலர்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம அந்த ஆப்ஜெக்டிவ். ஸோ இதுக்குள்ள நம்ம எந்த இமேஜ் வேணாலும் கொண்டு வர முடியும். இப்போ எக்ஸாம்பிள் அப்லோட்ஸ்ல போய் நான் இருக்கிற ஒரு போட்டோவை நான் இதுக்குள்ள கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் இந்த போட்டோவை நான் கொண்டு வரணும்னா ஜஸ்ட் நான் இங்க கொண்டு வந்தா போதும். கிளிக் பண்ணா இந்த பர்டிகுலர் மோக்கப்ஸுக்குள்ள இதுக்குள்ள இந்த மொபைலுக்குள்ள அந்த போட்டோ தெரியுற மாதிரி தோணும். நம்ம ஜஸ்ட் அதை கிராக் பண்ணி இழுத்தாலே போதும், இப்படி கொண்டு வந்தா போதும், நமக்கு இங்க தெரிஞ்சிடும் நமக்கு. ஓகேவா, ஸோ இப்போ இந்த போட்டோ பாருங்க இந்த இடத்துல வந்துடுச்சு. ஸோ இதை வந்து இப்போ ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணேன், கிளிக் பண்ணா இந்த மாதிரி தான் வரும். பட் அந்த இடத்துல நான் செட் பண்ணி அப்லோட் பண்ணணும். அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ள வச்சு நான் கிராக் பண்ணி கொண்டு வந்தா ப்ராப்பரா அந்த இடத்துல கரெக்டா செட் ஆயிரும். ஸோ இது ஜஸ்ட் இந்த ஒரு மார்க்அப்ஸ் மட்டும் இல்ல, இதை இப்போ கிளிக் பண்றேன் அது போயிடுச்சு. ஸோ இந்த மார்க்அப்ஸ் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு உங்களுக்கு எலிமெண்ட்ஸ் நீங்க பாக்குறப்போ. ஸோ இன்னும் இதே மாதிரி நிறைய இது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க மார்க்அப்ஸ்ல. இந்த ஸ்மார்ட் போனு இதுல நீங்க சி ஆல் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு தெரியும் நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுல என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம். இதெல்லாம் நீங்க வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குலாம் நம்ம வந்து இந்த இமேஜஸ் எல்லாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இன்னும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு இமேஜஸ்க்குள்ள வந்து கொலாப்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை. ஓகேவா, ஸோ இதுல வந்து ஜஸ்ட் திருப்பி அப்லோட்ஸ்ல போய் இந்த லோகோவை நான் உள்ள கொண்டு வரணும்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணா அந்த லோகோ வந்துருச்சு. அதை நான் இதுக்கு மேல அப்படி கிராக் பண்ணா போதும். ஸோ அந்த இடத்துல இதுக்குள்ள செட் ஆயிரும். பெஸ்ட் நீங்க அப்படியே அந்த இமேஜை வந்து அப்படியே இழுத்து நீங்க இங்க கொண்டு வந்துடுறதா பெஸ்டா இருக்கும். அப்படியே உங்களுக்கு செட் ஆயிரும் உங்களுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேவைன்னா அதை கிளிக் பண்ணிட்டு அந்த சைஸை வந்து எந்த அளவு வேணாலும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் டைம் உங்களுக்கு அந்த அதை வந்து அதையும் இப்போ நான் சொன்ன அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் நம்ம கிளிக் பண்றப்போ நமக்கு அது என்னெல்லாம் பண்ண முடியும்னு கேட்கும். மேல இப்போ அனிமேட் பண்ணோம்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு அதையே நம்ம ஒரு அனிமேஷனா மாத்திக்கலாம். அனிமேஷனா கிளிக் பண்றப்போ அனிமேஷன் ஸ்பீடு எவ்வளவு இருக்கணும் நம்மளே டிசைட் பண்ண முடியும், எவ்வளவு ஸ்பீடு வேணும்ன்றது. அதே மாதிரி அனிமேஷன் வந்து எந்த லெஃப்ட்ல இருந்து ரைட்ல வேணுமா, டைரக்ஷன் என்னன்றதை வந்து நம்ம சூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்படி என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் அதுல வந்து ஒரு பர்டிகுலர் மோஷன்ஸ் நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மோஷன்ஸ் நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ எது வேணாலும் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகேவா, ஸோ நார்மலா அது ஒரு இமேஜஸா இருக்கிறப்போ மேல இருக்க இந்த டியூரேஷன் தெரியாது உங்களுக்கு. ஒரு இமேஜஸ் ஒரு மூவ் ஆகாத ஒரு இமேஜை நீங்க உள்ள கொண்டு வந்தீங்கன்னா அது ஜேபிஜியா இருக்கும், இல்ல பிஎன்ஜி ஃபார்மேட்ல இருக்கும். பட் நீங்க ஒரு அனிமேஷன் எல்லாம் கொடுக்குறப்போ ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு வீடியோவா கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அந்த டைம்ல இந்த இடத்துல டியூரேஷன் தெரியும். ஸோ சம்டைம் நமக்கு ஒரு கன்ஃபியூஸ் வரும். நம்ம வந்து ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் நம்ம பண்ணணும்னு நினைப்போம். இப்போ அது நம்ம போஸ்ட் பண்றப்போ நம்ம வந்து மூவபிள் இமேஜ் நம்ம கொடுத்தோம்னா அது வந்து அந்த போஸ்ட் வீடியோவா மாறிடும் நமக்கு. நம்ம அது இமேஜ் நினைச்சிட்டு இருப்போம். எப்போ வந்து ஒரு விஷயம் வந்து மூவ் ஆகுதோ அது வந்து MP4 கன்வெர்ட் ஆயிரும். இந்த இடத்துல டியூரேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ தட் இஸ் a வீடியோ. அது வந்து நீங்க ஒரு வீடியோ ஃபைலா தான் அப்லோட் பண்ண முடியும். நீங்க ஒரு JPG ஆர் PNG ஃபார்மேட்ல இமேஜ் ஃபார்மேட்ல நீங்க எடுக்கணும்னா ஸோ அது ஒரு மூவ் ஆகாத ஒரு இமேஜை நீங்க கொடுத்தீங்கன்னா அது JPG-ஆ வந்துடும் உங்களுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸோ டிசைன் ஓகே, எலிமெண்ட்ஸ் ஓகே. அப்புறம் வந்து டெக்ஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியான கான்செப்ட் உங்களுக்கு. ஸோ ஃபோட்டோஷாப்பா இருக்கட்டும், கவரல் டிராவா இருக்கட்டும், எந்த ஒரு சாஃப்ட்வேரா இருந்தாலும் ஸோ டீம் இருந்துச்சுன்னா அது டெக்ஸ்ட்னு இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட டெக்ஸ்ட் ஃபார்மேட் வரும். இந்த டெக்ஸ்ட் டிஃபால்ட்டாவே நமக்கு ஃபாண்ட்ஸ் கிடைக்கும். தி சேம் டைம் வந்து உங்களுக்கு இன்னும் டெக்ஸ்ட்ல வந்து ஒரு டெம்ப்ளேட்ஸ் மாதிரியே கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த டெக்ஸ்ட் எல்லாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது லோகோ மேக்கிங் எல்லாம் வந்து இந்த மாதிரி டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி நீங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்றீங்கன்னா கூட இந்த மாதிரி டெக்ஸ்ட் எல்லாம் நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ எக்ஸாம்பிள் இதை மட்டும் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பாருங்க ப்ளே டைம்னு வந்துருது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்றேன், அதை வந்து நான் இப்போ எப்படி வேணாலும் நான் எடிட் பண்ணிக்கலாம். நான் இதை இப்போ நான் இதை எடிட் பண்ணா அதுக்கு மேலே வச்சு கிளிக் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் மேலே வச்சு கிளிக் பண்ணிட்டு நான் வந்து அதை எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த இடத்துல கேம் நான் கொடுக்குறேன், கேம் கொடுக்கலாம். ஸோ என்ன வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து நான் கிளிக் பண்ணேன், இல்லை செலக்ட் பண்ணுறேன், எதுவாக இருந்தாலும் இப்போ இதில் வந்து நமக்கு டெக்ஸ்ட் கலர் ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம டிஃபால்ட்டாக உள்ள இருந்து எடுத்தாலும் அந்த டெக்ஸ்ட்டுக்கு என்ன கலர் தேவையோ அதையும் நம்மளால கொடுக்க முடியும். ஓகே, ஜஸ்ட் வந்து இப்போ அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ நான் வந்து ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம கொலாப்ஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இதில் வந்து நம்ம நிறைய பார்த்தோம், எலிமெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம், எலிமெண்ட்ஸ் நிறைய ஷேப்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. எலிமெண்ட்ஸ்க்கு நிறைய ஷேப்ஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த ஷேப்ஸுக்குள்ளேயே நம்ம வேணா ஒரு டெக்ஸ்ட்டை கொண்டு வர முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நேராக நம்ம வந்து இங்கே ஃப்ரேம்ஸில் வருவோம். இந்த ஃப்ரேமில் நான் இந்த ஃப்ரேமை நான் சூஸ் பண்ணுறேன். இந்த ஃப்ரேமை சூஸ் பண்ணிட்டு இந்த ஃப்ரேமுக்கு நான் வந்து ஏதாவது ஒரு கலர் கொடுக்குறேன். அந்த கலர் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஃப்ரேம்ஸுக்கு மேலே வந்து எனக்கு அந்த டெக்ஸ்ட் வரணும்னா அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண இப்போ அந்த நிறைய டெக்ஸ்ட் இருக்கும். இது வந்து கொஞ்சம் பெரிய ஹெட்டிங், இது சின்ன ஹெட்டிங், சப்டைட்டில் இந்த மாதிரி வரும். ஸோ இது உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஹெட்டிங்கை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் இங்க பாருங்க கீழே இந்த மாதிரி வச்சா உங்களுக்கு ஒரு அந்த கர்சர் சேஞ்ச் ஆகுது இல்லையா. இதை நீங்க கிளிக் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை எந்த இடத்துல வேணாலும் நீங்க மாத்திக்கலாம். ஓகேவா. இல்ல அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணாலும் நம்ம சொன்ன மாதிரி அந்த டெக்ஸ்ட்டை என்னெல்லாம் பண்ணலாம்னு எனக்கு காட்டும். இப்போ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் வந்து மினிமைஸ் பண்ணணும்னா இந்த இடத்துல நான் மினிமைஸ் பண்ணிக்கலாம். இப்படி மினிமைஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்டோட ஃபாண்ட்ஸ் வந்து எனக்கு என்ன ஃபாண்ட்ஸ் தேவையோ அந்த ஃபாண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்ற முடியும். இந்த இடத்துல இப்போ இதை கிளிக் பண்ணி அந்த ஃபாண்ட்ஸை நான் மாற்ற முடியும். அதே மாதிரி இந்த டெக்ஸ்டோட கலர் எனக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலரை நான் சூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஓகேவா. அண்ட் அந்த டெக்ஸ்டோடைய இதை சைஸ் எப்படி வரணும், இப்போ டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன், பண்ணிட்டு அது எந்த ஃபார்மேட்ல வரணுன்றதும் நம்ம வந்து சூஸ் பண்ண முடியும். ஓகே. அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்ல டாட்ஸ் ஏதாவது வரணுமா அதுவும் நம்மளால சூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு ஸ்பேசிங் மீன்ஸ் லெட்டர் ஸ்பேஸ் எவ்வளோ வரணும் நம்ம கொடுக்க முடியும். அதே மாதிரி லைன் ஸ்பேஸ் எவ்வளோ வரணும் நம்மளால கொடுக்க முடியும். ஓகே. சேம் டைம் அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கு என்ன எஃபெக்ட்ஸ் மாற்றணுமோ அந்த எஃபெக்ட்ஸுக்கு நம்ம மாற்ற முடியும். அது திக்னஸ் எவ்வளோ வேணும்ன்றது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அனிமேஷன், அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் அனிமேட் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியணும்னா ஸோ கிளிக் பண்ணி அனிமேட் பண்ணுங்க. அந்த அதே மாதிரி தான் அனிமேட்டோட ஸ்பீட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரைட்டிங் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஒரு கேரக்டராக வரணுமா, வேர்டாக வரணுமா, இல்லை லைன் பை லைனாக வரணுமா, எலிமெண்ட்ஸாக வரணுமா, இந்த ரைட்டிங் ஸ்டைலை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நமக்கு அதோடைய பேசிக் அது எந்த இடத்துல ஸ்க்ரோல் ஆகணுன்றது நம்மளால கொடுக்க முடியும். ஸோ இது எல்லாமே டெக்ஸ்ட் எஃபெக்ட்ல நீங்க பண்ண முடியும். ஸோ அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் வந்து எந்த அளவுக்கு பிளர் ஆகணுமா அந்த பிளர்ரையும் நம்மளால காட்ட முடியும். ஓகேவா. ஸோ அந்த டெக்ஸ்டோட பொசிஷன்ஸ் எப்படி வேணும், டாப்ல வரணுமா, லெஃப்ட்ல வரணுமா, சென்டர்ல வரணுமா, ரைட்ல வரணுமா, ஸோ அதோட வித் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி எல்லாமே மேனுவலா நீங்க ஈஸியா நீங்க பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போறதுக்கு முன்னாடி கேன்வா வந்து வித் சர்டிபிகேஷனோட உங்களுக்கு படிக்கணும்னா ஸோ vodami.co அப்படின்ற வெப்சைட் வந்துக்கோங்க. ஸோ இதுலயே உங்களுக்கு வந்து கேன்வாவுடைய கோர்ஸ் நாங்கள் தனியாக கொடுத்துருக்கோம். கேன்வா ஹிந்தி, பெங்காலி, தமிழ், இங்கிலீஷ் எந்த லாங்குவேஜ் வேணும் நீங்கள் கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லை, கேன்வா மட்டும் இல்லை, ஃபோட்டோஷாப் கோர்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். அண்ட் இல்லஸ்ட்ரேட்டர், வேர்ட்பிரஸ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸோ தமிழ்லேயே நீங்கள் கற்றுக்கலாம் வித் சர்டிஃபிகேட்டோட. ஸோ இந்த வெப்சைட் பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கேன்வாவோட ப்ரைஸ் நம்ம பார்க்கணும்னா ஸோ கேன்வாவோட ப்ரைஸ் வந்து ரொம்ப சீப்பு. நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிள் கேன்வா ப்ரோ வந்து பெர் மந்த் 500 மட்டும் தான் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் மேன்ஸாக இருந்தாலும் இல்லை மற்றபடி நீங்கள் ஒரு ஒர்க் எடுத்து பண்ணுறதா இருந்தாலும் கேன்வா ப்ரோ நீங்கள் போய்க்கலாம். இது 500 பெர் மந்த்ங்கிறது மட்டும் இல்லை, பெர் டே வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு 16.9 rupees தான் வரும். பெர் வீக் பார்க்குறப்போ 199 சம்திங் தான் வரும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ஒரு 1 டேக்கு மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1 வீக்குக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1 மந்த்தும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஸோ இது நம்ம டிசைன்ஸ் நம்ம பார்த்தோம், அண்ட் எலிமெண்ட்ஸ் உள்ள நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம், டெக்ஸ்ட் பார்த்தோம். ஓகேவா. பிராண்ட் வந்து உங்களுக்கு தேவையான பிராண்ட்ஸ், உங்களுடைய ஓன் பிராண்ட் கிரியேட் பண்ணதா இருந்தா நீங்க பிராண்ட்ல போய் உங்களுக்கு தேவையான ஓன் பிராண்ட்ஸ் லோகோ நீங்க இதுல ஆட் பண்ணிக்கலாம். நீங்க அப்லோட்ஸ்ல வந்து நம்ம அப்லோட் பண்ண இமேஜஸ் எல்லாமே இதுல இருக்குன்றது நம்ம பார்த்தோம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு டூ சம் டிராயிங் நீங்க போய்க்கலாம். ஓகேவா. டிராயிங் போய் வந்து அந்த ஸ்கெட்சுக்கான கலர்ஸ் வந்து எந்த கலர்ஸ் தேவையோ அந்த கலரை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு எந்த பென்சில் வேணுமோ அந்த பென்சிலோட சைஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான டிராயிங்ஸ் வந்து நீங்க இதுல வரைய முடியும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான டிராயிங்ஸ் உங்களுடைய கஸ்டமைஸ்க்கு ஏற்ற மாதிரியே நீங்க வரைஞ்சிக்க முடியும் உங்களால. ஓகே, ஃபைன். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஸோ அதே மாதிரி ப்ராஜெக்ட் நம்ம பண்ண எல்லா
ப்ராஜெக்ட்டுமே நம்ம வந்து இதுல தான் இருக்கும். உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருப்பீங்க, அந்த ப்ராஜெக்ட் பண்ணி நம்ம பாதியில விட்டுட்டு போயிருப்போம். ஸோ அப்படி இருந்தா கூட நீங்க ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து அந்த ப்ராஜெக்டை பார்த்து திருப்பி அந்த ப்ராஜெக்டை வந்து நீங்க பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு இப்போ டிசைன்ஸ்ல போய் நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்ச ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இது ஒரு ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது ஒரு ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் வந்து அப்படியே நான் வந்து டூப்ளிகேட் பண்ணுவோம்னா கூட இதை கிளிக் பண்ணி நம்ம வந்து அந்த ப்ராஜெக்டை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். நம்ம திருப்பி நம்ம பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ் திருப்பி பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது இல்லாம டைரக்டா நீங்க வந்து கேன்வாவோட மெயின் பேஜ்ல வந்தாலே ஸோ இந்த பக்கமே உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். இதுல கிளிக் பண்ணா கூட நம்ம பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ நம்ம வந்து ஒரு பிளாங்க் டெம்ப்ளேட்ல இருந்து நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வரணும்னா அதுல இருந்து கிளிக் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். மற்றபடி நம்ம பண்ணி வச்ச ப்ராஜெக்ட் அப்படியே திருப்பி நம்ம ரீஒர்க் பண்ணோம்னா ஸோ இங்க வந்து பார்த்தா நம்ம பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி இருக்கும் நமக்கு. ஸோ இதுல வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணா அந்த ப்ராஜெக்டே உங்களுக்கு அப்படியே ஓப்பன் ஆகும். உங்களுக்கு இதே மாதிரி ஓப்பன் ஆகும். அந்த ப்ராஜெக்டை வந்து நீங்க ரீஒர்க் நீங்க பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு போட்டோ வந்து இப்பெல்லாம் எடிட் பண்ணலான்ற விஷயத்த நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு கேன்வால நம்ம ஒரு போட்டோவை சூஸ் பண்ணிட்டு அந்த போட்டோஸ் வந்து இப்பெல்லாம் எடிட் பண்ணலான்றதை நம்ம பார்க்க போறோம். ஸோ கிரியேட் டிசைன்ல போய் ஜஸ்ட் ஒரு கஸ்டமைஸ் சைஸ் நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கிரியேட் நியூ டிசைன் கொடுத்துக்கலாம். ஸோ இதுல வந்து நான் இப்போ என்ன பண்ண போறேன், ஒரு போட்டோவை அப்படியே இதுல கொண்டு வந்து அந்த போட்டோவோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு போட்டோ அப்லோட் பண்ணி வச்சிருக்கோம் வச்சுக்கோங்க. இதுதான் ஒரு போட்டோ. இந்த போட்டோவை நான் வந்து உள்ள கொண்டு வரேன். இப்போ இந்த போட்டோவை நான் உள்ள கொண்டு வந்துட்டு இந்த போட்டோவை ஜஸ்ட் இந்த போட்டோவுடைய பேக்ரவுண்ட் நான் ரிமூவ் பண்ணணும். ஸோ இதுல அந்த போட்டோவை நீங்க சூஸ் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் எடிட் இமேஜ் வரும் மேல. இதை வந்து எடிட் இமேஜ் நீங்க கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் எடிட் இமேஜை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வந்து பேக்ரவுண்ட் ரிமூவர் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ண ஆக்சுவலி இந்த ப்ரொஃபஷன்ல வரும். பட் இந்த பிஜி ரிமூவர் நீங்க கிளிக் பண்ணா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த பர்டிகுலர் போட்டோவுடைய பேக்ரவுண்ட் நமக்கு ரிமூவ் ஆகுறது நம்மளால பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ திருப்பி எடிட் பண்ணோம்னா ஒரு பர்டிகுலரா உங்களுக்கு இதுல மேஜிக் எரேசர் தனியா உண்டு. மேஜிக் எரேசர் தான் அதை கிளிக் பண்ணி அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டிவ்ல மட்டுமே வந்து நீங்க எரேஸ் பண்ணிக்கலாம். நீங்க இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் மேஜிக் எரேசர் கிளிக் பண்றேன், பண்ணிட்டு பிரஷ் சைஸ் வேணுமோ நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும்தான் எனக்கு தேவைன்னா ஜஸ்ட் எரேஸ் கொடுத்தா போதும். நான் இப்போ நீங்க பாக்குறப்போ அந்த பர்டிகுலர் இடத்துல இருக்க மட்டும் ஆப்ஜெக்டிவ் மட்டும் நமக்கு வந்து எரேஸ் ஆகி தனியா கிடைக்கும். சேம் டைம் இதுல இந்த பேக்ரவுண்ட் வந்து நமக்கு அஃபெக்ட் பண்ணாது. இதுல வந்து நமக்கு பேக்ரவுண்ட் ஒண்ணுமே இல்ல. பட் ஆக்சுவலா ஒரு பேக்ரவுண்ட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஸோ இப்போ நீங்க வந்து போட்டோஷாப்ல கன்வெர்ட் ஃபில் எல்லாம் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அப்ப அந்த பேக்ரவுண்ட் அஃபெக்ட் பண்ணாமலே நம்மளுடைய அந்த ஆப்ஜெக்டிவ் வந்து நம்மளால ரிமூவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபைன். அதே மாதிரி திருப்பி அந்த இமேஜ் எடிட் பண்றதுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு நம்ம பார்க்கலாம். அந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு எடிட் இமேஜ் நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மேஜிக் எரேசர், அதே மாதிரி மேஜிக் கிராப்ன்ற பட்சத்துல வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டிவ் மட்டும் இதே மாதிரி நம்ம சூஸ் பண்ணிட்டு இப்போ இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டிவ் மட்டும் நம்ம சூஸ் பண்றேன். இதை மட்டும் நான் சூஸ் பண்ணிட்டு ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், ஒரு பர்டிகுலரா இந்த ஆப்ஜெக்டிவ் மட்டும் நான் சூஸ் பண்றேன். ஓகேவா? சூஸ் பண்ணிட்டு கிராப் கொடுக்குறேன் நான். இப்போ நீங்க பாத்துக்கோங்க, ஒன்ஸ் இது கிராப் ஆனதுக்கு அப்புறம் ஓகேவா, இப்போ இதை வந்து பாருங்க ஜஸ்ட் இப்போ தனியாவே நமக்கு இது கிராப் ஆகி கிடைக்கும். உங்களுக்கு இது தனியா அப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம் எங்க வேணாலும். ஃபைன். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டிவ் மட்டும் கிராப் பண்ணி நீங்க ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதை மட்டும் தனியா நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறப்ப வந்து ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ண திருப்பியும் பழையபடி அந்த இமேஜை கொண்டு வரலாம். கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு இந்த இமேஜை கொண்டு வந்து இப்போ எடிட் இமேஜ்ல ஸோ அடுத்து நமக்கு ஒரு மேஜிக் டூல் பார்க்க போறோம். அதை கிளிக் பண்ணிட்டு எடிட் இமேஜ் கொடுத்துட்டு இங்க வாங்க மேஜிக் எடிட் தனியா இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணிட்டு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டிவ் வந்து நம்ம வந்து சூஸ் பண்றோம். இப்போ ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணி பர்டிகுலரா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ஜெக்டிவ் நான் சூஸ் பண்றேன். இந்த இடத்துல நான் சூஸ் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல என்ன கொடுக்குறேன், ஸோ இதுல வந்து டாக் இமேஜ் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஜென்ரேட் நான் கொடுக்குறேன்னா ஸோ அந்த பர்டிகுலர் இடத்துல வந்து நமக்கு ஏது ஒரு இமேஜ் வேணும் நம்ம இந்த இடத்துல கொண்டு வர முடியும். இப்போ இந்த இடத்துல வந்து நான் டாக் இமேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய டாக் இமேஜ் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த பாருங்க இந்த இடத்துல நமக்கு ஒரு இமேஜ் நமக்கு வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நிறைய இமேஜஸ் வந்து நமக்கு என்ன இமேஜ் தேவையோ அந்த இமேஜை அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டிவ் நம்ம சூஸ் பண்ண ஆப்ஜெக்டிவ்ல கொண்டு வர முடியும். அதே மாதிரி டாக் வித் கேட் நீங்க கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து ஜென்ரேட் அகைன் நீங்க கொடுத்தீங்கன்னா ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி திருப்பியும் டாக் வித் கேட் இமேஜஸ் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகுது பார்க்க முடியும். பாத்தீங்களா? ஆக்சுவலா இது சிலது வந்து நமக்கு கரெக்டான ஃபிட்டிங்கா இருக்காது. ஜஸ்ட் நம்ம திருப்பி ஜென்ரேட் அகைன் கொடுக்குறப்போ நமக்கு அதை ஏற்ற மாதிரி இமேஜஸ் நமக்கு வரும். ஃபைன். ஓகே கேஸ், திருப்பி நம்ம வந்து மேஜிக் எடிட்லயே வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, அது மாதிரி பர்டிகுலரா
எஃபெக்ட்ஸ் தனியாக உண்டு இதில். இப்போ இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ஆக்சுவலி நம்ம வேற ஏதாவது ஒரு இமேஜ் நம்ம கொண்டு வரலாம் உள்ள. ஸோ இந்த பர்டிகுலர் இமேஜை நான் கொண்டு வரேன், இந்த பர்டிகுலர் இமேஜை நான் உள்ள கொண்டு வரேன். இது ஆக்சுவலாக இந்த இமேஜ் வந்து கேன்வாவுடைய ஏபி ஜென்ரேட் பண்ண இமேஜ் இது. இப்போ இந்த பர்டிகுலர் இமேஜ் எடிட் பண்ணா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு எடிட் இமேஜ் நம்ம கொடுக்குறோம். எடிட் இமேஜ் கொடுத்துட்டு ஸோ இதில் பாருங்க ஏகப்பட்ட ஃபில்டர்ஸ் நமக்கு வரும். இது நான் இதில் வந்து ஃப்ரெஸ்கோன்ற ஃபில்டர்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி அது இன்டென்சிட்டி வேணும், நம்ம வந்து லோ லெவல் பண்ணிக்கலாம், ஹை லெவல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு பார்க்குறப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேவா? இந்த மாதிரி அந்த இமேஜை எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் நம்மளால் மாற்ற முடியும். இது நம்மளுடைய ஓன் இமேஜை கூட அப்படி கொண்டு வந்துடலாம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆப்ஜெக்டிவ் நேம் நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபேஸ்புக் டிபிக்கு, உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் டிபிக்கெல்லாம் வந்து இது சூப்பரான யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேவா? ஃபைன். இஃப் யூ கிளிக் நன் அகைன் அது பழைய ஸ்டைலில் வந்துடும். ஸோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஃபெக்ட்ஸ் அதோட ஷேடோ எப்படி வேணும் பாருங்க. ஸோ ஷேடோ எப்படி வேணும்னு கொடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இந்த ஷேடோ கொடுத்துக்கலாம். இந்த ஷேடோவோட பிளர் அமௌண்ட் எவ்வளோ வேணுன்றது நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ண முடியும், இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது எந்த ரொட்டேஷனில் வேணுன்றது நம்மளால கொடுக்க முடியும் இந்த இடத்துல. ஓகே. அண்ட் ஸோ நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஸோ ஒரே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியும். ஓகே. அது மாதிரி பிளரு, ஸோ எந்த அளவுக்கு அந்த இமேஜ் பிளர் ஆகணும், அந்த பர்டிகுலர் ப்ரஷ் சைஸை கொடுத்துட்டு எந்த இடத்துல பிளர் ஆகணுமோ அதை மட்டும் நம்ம சூஸ் பண்ணால் போதும். சூஸ் பண்ணால் அந்த பர்டிகுலர் ஸ்பேஸ் மட்டும் நமக்கு இன்னும் பிளர் ஆகும். பிளரோட சைஸ் எவ்வளோ வேணுமோ நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்டென்சிட்டி எவ்வளோ வேணுமோ அது இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேவா? ஸோ ஓகே. அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த ஃபேஸ் ரீடச் ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஏதாவது இமேஜஸ் நம்ம எடுத்துட்டு அந்த பர்டிகுலர் இமேஜுக்கு வந்து ஃபேஸ் ரீடச் பண்ணால் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நான் வந்து ஒரு இமேஜ் நான் எடுக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் வேண்டாம், வேறு ஏதாவது ஒரு இமேஜ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஓகே, இந்த இமேஜ் நான் எடுக்கிறேன். இந்த இமேஜுக்கு வந்து நான் ஃபேஸ் ரீடச் பண்ணணும். ஸோ சம் பிம்பிள்ஸ் இதெல்லாம் இருந்தால் நம்ம ரிமூவ் பண்ணோம்னா தாராளமாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிட்டு எடிட் இமேஜ் கொடுக்குறோம். எடிட் இமேஜ் கொடுத்துட்டு இந்த பக்கம் நீங்கள் கீழே வரப்போ இதில் ஃபேஸ் ரீடச் ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. இந்த ஃபேஸ் ரீடச்சில் இந்த ஸ்மூத் ஸ்கின் தனியாக இருக்கும். இதில் எந்த அளவுக்கு ஸ்மூத் ஸ்கின்னை வந்து நம்மளால சாஃப்ட்னஸ் கொண்டு வர முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம கொண்டு வந்துக்கலாம் இந்த இடத்துல. ஓகேவா? அது பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் இமேஜஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கணும், அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்து உங்க வந்து அதோட ஸ்கின்னை வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஸ்மூத் ஆகணும்னா இந்த டூல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். நீங்கள் கேன்வா பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் அட்வான்ஸ் லெவல் நீங்கள் கோர்ஸ் போகணும்னா நீங்கள் இந்த வெப்சைட் கான்டெக்ட் பண்ணலாம் நீங்கள். தேங்க்யூ, பாய்.